ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை காண்கின்றீர்கள். உங்கள் உறவுகள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சுவை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். மனதார இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். போகட்டும். எனக்கு அருமையானது, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 22வது இறை வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். நீங்கள் நடக்கிறவர்களாய் செய்கிறவர்களாய் இருங்கள். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனங்களை கேட்கிறவர்களால் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய், அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்யணும். என் வேதம் சொல்கிறது, ஒருவனிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். வருது வேற, கேட்கறது வேற, அதன்படி நடக்கணும். ஏதோ காத்திருக்கிறோம், தேவாலயத்தில் பிரசங்கிக்கப்படுது, தேவன் பேசுகிறார், நான் கேட்கிறேன், ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார், நான் கேட்கிறேன். அப்படி இல்லை. இந்த வார்த்தை வானம் பூமி ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒளிவதில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒரு முடியை கருப்பாகவோ வெள்ளையாகவோ மாற்ற முடியாது என்பது வேத வார்த்தை. எத்தனை முறை டை அடித்தாலும் உள்ளேருந்து வர்றது எப்படித்தான் வருது? ஒயிட் கலர்லாம் வருது. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பது மாத்திரம் அல்ல, திருவசனத்தை வஞ்சியாதபடி அதை கேட்கறது மாத்திரம் இல்லை, அதனை நடக்க ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் பாக்கியவானாய் பாக்கியவதியாக இருப்போம். ஒன்றுமே இல்லை, இரவு முழுதும் பாடுபட்டார், ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை கேட்டுக்கிட்டார். பேதுரு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார், படகு அர்ப்பணித்தார் பிரசங்கத்துக்காக. பிரசங்கம் முடிஞ்சது, ஆண்டவர் சொன்னார், ஆழத்தில் கொண்டு போய் போடுப்பா. இவர் சொல்ல, ராத்திரி முழுதும் ஒன்றும் இல்லையா, நீ போடியா, நீ அவ்வளோதான். கீழ்ப்படிந்து கடந்து போனார். கேட்கிறது மாத்திரமல்ல, கேட்பது ஒரு விதம், அதில் நடப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கும் போதுதான் ஆசீர்வாதம் வரும். ஏன் இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஜெபிக்கிறோம், வாசிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஏன் ஆசீர்வாதம் இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை. அதன் வழியில் நடக்க தன்னை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிப்பதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட என்ன பேசுகிறா? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம் தவறாம சர்ச்சில் போய் ஆராதிக்கோ, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கோ. போகும்போதே பேசிட்டு போவோம், போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பேசணும். எந்த ஊழியக்காரர் பேசினாலும் என்னோடு பேசணும். ஆண்டவர் பேசுகிறார். எப்படி? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது கேட்பவரை உடைக்கும், கொடுப்பவரை உடைக்கும். கேட்பவரை உருவாக்கும், கொடுப்பவரை உருவாக்கும். மொத்தத்தில் அது கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய வைக்கும். அந்த வார்த்தை எனக்கு நேரம் கடந்து வந்தா, இவர் என்ன பார்த்தா பேசுறார், எனக்கு காரியம் தெரிஞ்சனால பேசுறார். அப்படி அல்ல. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. இருள் மாறி போகும். அது கேட்கிற மாத்திரம் அல்ல, அது நடப்பதற்கு, செய்கிறதற்கு உங்களை அர்ப்பணிங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. முற்றிலும் அர்ப்பணித்து பாருங்கள். வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்க்கிற தேவன் அவர். வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவனை நோக்கி பார்க்கிற தேவன். இந்த வார்த்தையின்படி நாம் நடந்தால் வானத்து பலக்கனை திறந்து இடம்கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியானால் திருவசனத்தை வஞ்சித்து போடாதபடி அவர் வார்த்தைக்கு, அந்த கேட்ட வார்த்தை, உயிருள்ள வார்த்தை உள்வாங்கி அந்த வார்த்தையில் நடக்க நம்ம அர்ப்பணிப்போம். அந்த வார்த்தையின்படி வலையை வீசுகிறேன் என்று சொன்ன பேதுருவின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உம்முடைய வார்த்தையை வஞ்சித்து போடுகிறார்கள் அல்ல ஆண்டவரே, அதன்படி ஏற்றுக்கொண்டு நடக்க தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா இன்றைக்கு அர்ப்பணித்த ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த வல்லமையின் ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. அற்புதம் செய்து மகிழப்படும். தகப்பனே, வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்கள் எல்லாம் மாறட்டும். அற்புதம் செய்யும் இயேசு இரட்சகரின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.